ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இன்ட்ரைவர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இன்ட்ரைவர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் இந்த இன்ட்ரைவர் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி இன்ட்ரைவர் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ட்ரைவர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ட்ரைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த இன்ட்ரைவர் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்து அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் சால்வ் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா அவருக்கு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகுன அப்புறமா நீங்கள் அதில் சர்ச் பாரில் இன்ட்ரைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துட்டு ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ட்ரைவர் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த ஆப்புக்கு நீங்கள் லொக் ஆகி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் ஆப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த இன்ட்ரைவர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இன்ட்ரைவர் ஆப்பை வந்து மொபைலை ரீஸ்டார்ட் பண்ண அப்புறமா ஒரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.